வணக்கம் நண்பர்களே, நான் உங்களோட ராதன் பண்டிட். நண்பர்களே, என்றைக்குமே ஒரு ஹியூமன் சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, இழந்தது பியூட்டிஃபுல்லாக திரும்பி வரும். எதை விதைச்சாலும் முளைச்சிரும். நம்ம அப்பா அம்மா விதைச்சிட்டோம், அவங்க இனிமேல் என்றைக்குமே கண்ணில் சிக்க மாட்டாங்க, அவங்க தவறிட்டாங்கிறபோது அதே மாதிரி சூழல், அதே மாதிரி அறிவு தன்மை உள்ள யாராச்சும் வாழ்க்கையில் கைடன்ஸில் வந்துடுவாங்க. ஸோ எதையுமே நம்ம இழக்கிறதில்ல, எதையுமே விதைக்கிறோம், அது முளைக்குது. அதே மாதிரி என்னை ஒரு பழனிசாமி ஒருத்தன் ஏமாத்தினா, இன்னொரு பழனிசாமியும் காப்பாற்றினான். முத்துசாமி ஒருத்தனை ஏமாத்தினா, இன்னொரு முத்துசாமி என்னை காப்பாற்றினார். இந்த மாதிரி இந்த தன்மை என்றைக்குமே நிலையில்லாதது. ஏன் இந்த ஃபிலாசபிகிட்ட வந்தோன்னா, கன்னி ராசி இருக்கு இல்லையா, இந்த வாரம் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். இலக்கிய நோக்கி பயணத்தில் கன்னி ராசிக்கான பலனை சொல்ல போகிறேன். இந்த கன்னி ராசியில் இருந்த ஒரு சில பேர் தான் என் லைஃபையே ஒரு வகையில் அழித்து கட்டினாங்க. அதே கன்னி ராசியில் இருக்கிற ஒரு சில பேர் தான் என் வாழ்க்கையை காப்பாற்றினாங்க. அந்த என் வாழ்க்கையை காப்பாற்றவங்களை நினச்சிட்டு இந்த பலனுக்கெலாம் நான் வரப்போகிறேன். இது 23 மார்ச் 2026 திங்கட்கிழமையிலேருந்து 29 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமான இந்த ஒரு வாரம் எப்படி இருக்க போகுது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீக் ஆஃப் கன்னிராசி லைஃப் கூட சொல்லலாம். என்ன காரணம்னா, இப்போது அந்த 7ஆம் வீட்டில் சுக்கன் சனி சேர்க்கை, இப்போ அடுத்த வருஷத்தில் கூட 7ஆம் வீட்டில் சுக்கன் சனி சேர்க்கை ஏற்படும். ஆனால் இந்த புதன் ராகு செவ்வாய் இருக்கு இல்லையா, 5ஆம் வீட்டில் 6ஆம் வீட்டில், அது இன்னொரு முறை ஏற்படாது. ஏன்னா 18 வருடம் கழிச்சு தான் ராகு அங்கே வருவார். இன்னொரு முறை ராகு அங்கே வரக்கு 18 வருடம் ஆகும். அந்த 18 வருடத்தில் செவ்வாய் அந்த வீட்டுக்கு வரும்போது புதனும் அங்கே வருவார்களுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. அப்போ இந்த 6ஆம் வீட்டு உங்கள் ராசியாதிபதி புதன் செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து குருவால் பார்க்கப்படுறது த கிரேட்டஸ்ட் திங் ஆஃப் யுவர் லைஃப். மிகப்பெரிய வெற்றிகரமான 5 நாட்கள். ஒர்க்கிங் டேஸ், வீக் டேஸையும் சேர்த்துக்கலாம், ஹாலிடேஸும் வீக்கெண்டே சேர்த்துக்கலாம். இந்த 7 நாட்கள் அருமையான 7 நாட்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்க போகிற 7 நாட்கள். உங்கள் உடம்பு மனசும் அருமையாக இருக்கும். பர்டிகுலர் உடம்பு டெஃபினெட்லி ஃபிட். மனதை பற்றி எந்த கவலையும் வேண்டாம். சந்திரன் வரிசையாக 9, 10, 11 10 குருச்சந்திர யோகம் வாங்குறாரு. லாபஸ்தானத்து சந்திரன் ஆட்சி அடைய போகிறாரு. இந்த சந்திரன் தொடர்ந்து இந்த 7 நாட்களும் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கார். அப்போ உங்களுடைய மனது பறக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மனசுங்கிறது 100 மடங்காவது நன்றாக இருக்கணும், தெளிவாகவும் அக்யூரேட்டாக இருக்கணும். என்னுடைய மனது 1,00,000 மடங்கு தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்குது. அது மாதிரி நீங்களும் ஒரு 100 மடங்கு 1000 மடங்கு அதை உயர்த்துற வழியை பாருங்கள். அதுக்கு நிறைய டாக்டிக்ஸ் இருக்குது. நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா 100 மடங்கு 1000 மடங்கு மன தெளிவு அடைஞ்சிடும், மன உறுதி அடைஞ்சிடும். நம்ம யாரை வேணாலும் ஜெயிக்கலாம், எந்த அளவுக்குலாம் நம்ம மேலே போகலாம். அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. 2 குறி சுக்கன் பார்த்தினாங்க உங்களுக்கு 7ஆம் வீட்லேயும் 8ஆம் வீட்லேயும் மகாலட்சுமி யோகம். இந்த வாரத்தில் பணம் கிடைக்கும், குடும்ப விருத்தி இருக்கும், நீங்கள் சுபகாரியத்துக்காக எடுத்து வைக்க ஸ்டெப்ஸ் நடக்கும், பூமி கட்டிடங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்பத்திற்கு வாய்ப்பு இருக்குது, கணவனை ஒற்றுமை எக்ஸ்ட்ராடனரி, குழந்தையோட நல்லா ட்ராவல் ஆகிறீங்க. அப்போ இது ஒரு இன்பகரமான குடும்ப வாழ்க்கைன்னு கன்னிராசிக்கு சொல்லலாம். காரணம், குடும்பஸ்தான சுக்கன் 7 உச்சம், பிறகு 8க்கு வர்றான். ஆக்சுவலாக 7 சுக்கன் இருக்கக்கூடாது ஜென்ரலாக கேட்டால். ஆனால் சனியோடு சேர்ந்து இருக்கிறனாலையும் சில கிரகங்கள் இருக்கிறனாலையும் அது மகாலட்சுமி யோகமாக மாறிக்கிறது உச்ச வீடு. அல்லது 9 7 உச்சங்கிறது நல்லதான். 8 சுக்கங்கிறது மகாலட்சுமி யோகம். பியூட்டிஃபுல். தன குடும்பத்தை சொந்த விட்டு பார்க்கலாம். அப்போ குடும்ப விருத்தி, குழந்தை விருத்தின்னு பியூட்டிஃபுல்லாக போகுதுன்னு எடுத்து போயிடலாம். தைரியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும், உங்களுடைய கணவனோ மனைவியோ, நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள், உங்களுடைய பார்ட்னர்ஸோடு சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள், கூட்டாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் ஜெயிக்குது. பூமிக்கு நன்றாக இருக்குது, கட்டிடத்துக்கு நன்றாக இருக்குது, மிக அருமையாக இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் துணிமணி, வண்டி, வாகனம், இன்பம் அட்டகாசமாக இருக்குது. உங்களுடைய குழந்தைங்க நல்லா இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கலான்னா நடக்கலாம். அவங்க நல்லா இருப்பாங்களா? நல்லா இருப்பாங்க. அப்போது லைஃப் ஒரு ரிதமிக்காக போகக்கூடிய ஒரு அருமையான காலத்துக்குள்ளார தான் இந்த ஒரு வாரம் உங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலி மரியாதையோட, அரசாங்க மரியாதையோட, கௌரவத்தோட, பேங்கிங் உதவியோட, நண்பர்களோட, பார்ட்னர்ஸோட அப்படியே நல்லா போகப்போம். அடுத்து 6ல் இருக்கிற விஷயத்துக்கு திரும்ப வரப்போகிறேன். அதாவது தடையும் எதிர்ப்புகளும் தகர்த்தெறியப்படும், கடன் உடைத்தெறியப்படும், வம்பு வழக்குகள் உடைத்தெறியப்படும். இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனை உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியே போயிடும். எதற்கும் பாருங்கள், ஜாதகத்தில் இருக்கிறான். நான் கொஞ்ச நாளைக்கு கூட ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்தேன். அவங்க ராகு திசை, செவ்வாய் புத்தி, சந்திரன் அந்தத்தில் இருக்கிறாங்க. அது அவங்க ஜாதகத்துடைய கடைசி அந்தரம். அப்போ கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அவங்களுக்கு சந்திரன் லாபஸ்தானம் நல்லா இருக்கான், 9 உச்சம். அப்போ லாபஸ்தானம் 9 உச்சம்னா அவங்க இந்த சந்திர அந்தரத்தில் அவங்களுடைய எல்லா துன்பங்களும் விலகின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஜாதகத்துக்கு இந்த கோச்சாரத்தை சேர்த்துனாங்க, கிரேட்டஸ்ட்டாக ஜெயிச்சிருவாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் பலனை பார்க்கணும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கனால கண்டிப்பாக சொல்கிறேன், பெருத்த விட்டு காத்துட்டேன். பாயிண்ட் நம்பர்களே, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் நான் எப்பொழுதும் சொல்கிற பாயிண்ட்டு தான், என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து என்னோட ட்ராவல் பண்ணுங்கள். பெல் பட்டனில் போய் நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எதற்காக சொல்கிறேன்னா,
நீங்கள் என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் பாருங்கள். மனத்தெளிவு. இப்போ என்னுடைய ராதன் பண்டிட் வெற்றிவேல் யாருன்னா தெளிவுள்ள ஒரு ஆள். ஜோதிடத்தில் எனக்கு ஒரு தெளிவு இருக்குது, ஆழ்மனது இயக்கத்தில் எனக்கு ஒரு தெளிவு இருக்குது, கடவுள் வழிபாட்டில் எனக்கு ஒரு தெளிவு இருக்குது. நீங்கள் பிரபஞ்ச மனம்னு சொல்கிறீங்களே, கவனமாக இருங்க. இந்த பிரபஞ்ச மனம்ங்கிறது உங்களுக்கு வேற்று மதத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பாதையாக இருக்கலாம். பிரபஞ்ச மனம்னு ஒன்று இல்லை. அவங்க சொல்கிறது எல்லாமே கடவுள் அப்படிங்கிறதுல போய் சேர்த்துறாங்க. அதன் பிறகு வேறோ மாற்றி சொல்கிறாங்க. அந்த பிரபஞ்சங்கிறது ஒன்று என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அது என்ன உங்கள்கிட்ட இருக்குதோ அதை திருப்பி தரக்கூடிய ஒரு கண்ணாடிங்கிற மாதிரி சொல்ல வர்றான். நீங்கள் அழுதிங்கனால் அழுகை அதிகமாகும், நீங்கள் சிரிச்சிங்கனால் சிரிப்பு அதிகமாகும். அதை தர்றது பிரபஞ்சம் அப்படிங்கிறான். இது உங்களுடைய மனது. ஆக்சுவலாக அது பிரபஞ்சம் அல்ல, உங்களுடைய ஆள் மனது. உங்கள் ஆள் மனதில் என்ன போய் பதிய வைக்கிறீங்களோ அந்த பதிவு உங்களுக்கு திரும்பி வரும். நீங்கள் வானம் ஆகாயம் சொன்னீங்க. நீர், நெருப்பு, காற்று, பூமி, ஆகாயம். ஆகாயம்னா சிவபார்வதி, சிவனும் பார்வதியும் தான் ஆகாயம். நீரும், அதாவது நீரும் பூமியும் பார்வதி அம்மா, காற்றும் நெருப்பும் சிவபெருமான், ஆகாயம் சிவனும் பார்வதியும். இப்போ இந்த பஞ்சபூதங்கிறது சிவனும் பார்வதியும் தான். அப்போ பிரபஞ்சம் அப்படின்னா சிவன் பார்வதி. அது நீங்கள் என்ன வெளிப்படுத்துறீங்களோ அதையே திருப்பி தரணும்னு இல்லை. சிவன்கிட்ட நீங்கள் அழுதிங்கன்னா கூட சம்டைம்ஸ் அதை அழுகையை சரி பண்ணி தருவார். இவங்க சொல்கிறது நீங்கள் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பயங்கர பாசிட்டிவாக இருக்கும், பணம் வந்துட்ட மாதிரி நினச்சிக்கணும். சம்டைம்ஸ் அப்படி நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். 10,000 பேரில் ஒருத்தர் அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக பணம் வந்துட்ட மாதிரி நினைக்கிறது ஈஸி இல்லை. அதை நீங்கள் எதுக்கு நீங்கள் எடுத்துக்கலான்னா, ஒரு சரண்டர் லைஃப் வாழ்கிறத அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறத தவிர வழி இல்லை, நீங்கள் ஜெயிக்கிறதுன்னு சொல்கிறாங்களே, அந்த வகையில் கரெக்ட். அது மாதிரி என்னுடைய ஜோதிடவியல், வாழ்வியல், நான் சொல்கிற தத்துவங்கள் எல்லாமே குரான் பற்றி, குரான்லேருந்து, பைபிள்லேருந்து, வேத சாஸ்திரத்துலேருந்து, தமிழ் சாஸ்திரத்துலேருந்து, திருக்குறள்லேருந்து, புத்தகிட்டேருந்து, நம்ம ரூமிகிட்டேருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியது. ஒரு சிலர் நான் சுயமாக சொல்கிறது. அப்போ இது ஒரு அருமையான ரூட் என்கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். என்னோட ட்ராவல் பண்ணுங்க. மற்றோட நண்பர்களே, இது கன்னிராசிக்கு தொழிலும் திறமையும் வாழ்க்கை துணையும் தொழில் லாபம் கொடி கட்டி பிறக்க போகிறீங்க. இது ஒரு பணக்கார வாழ்க்கைக்கான ஜேர்னின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த ஒரு வாரத்தில் ஒரு முடிவெடுங்கள். நான் இந்த வருடத்தில் 10 மடங்கு ஜெயிக்க போகிறேன், எனக்கு ஸ்டில் 9.5 மாதம் பாக்கியம் இருக்குது, இந்த 9.5 மாதத்தில் நான் 10 மடங்கு ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிற முடிவு எடுங்க. கண்டிப்பாக உங்களால் வெற்றி அடைய முடியும். காரணம் என்னென்னா, நீங்கள் நம்முடைய மனதுக்கு, நம்முடைய ஆழ் மனதுக்கு லட்சக்கணக்கான மடங்கள் ஜெயிக்க வைக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதை தொந்தரவு பண்ணால் விட்டாலே ஜெயிச்சிருவோம். நான் என் ஃப்ரெண்டு கன்னிராசிக்காருக்கு அடிக்கடி சொல்லுவேன், நீ ஃபெட்டப் ஆகாத. நீ ஃபெட்டப் ஆகினாலும் நீ ஆள் மனது டிஸ்டர்ப் ஆகுது. ஆள் மனது டிஸ்டர்ப் ஆகினாலும் நீ தோற்று போகிற. ஆள் மனது டிஸ்டர்ப் பண்ணால் முட்டு, நீ முட்டாளாக மாறிடு, நீ ஜெயிச்சிருவ. நீ முட்டாளாகவும் இல்லாமல் புத்திசாலியாகவும் இல்லாமல் நீ 2 கெட்டனாக இருந்துக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிற. ஆகவே நம்பிக்கையோடு இருங்க, மனத்தெளிவோடு இருங்க, நீங்கள் ஜெயிச்சிடலாம். உங்களுக்கு என்னுடைய கைடன்ஸ் வேணால் எனக்கு மெயில் பண்ணுங்க நண்பர்களே, நம்ம உரையாடலாம். உங்களை நான் கைடு பண்ணுறேன், வெற்றி அடையலாம். நன்றி நண்பர்களே.